நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 10th problems chapter 1 exercise 1.1 ல 7th problem இது பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க let a equal to the set of all natural numbers less than 8 next b equal to the set of all prime numbers less than 8 அப்புறம் c equal to the set of even prime number நம்ம என்ன proof பண்ணனும் verify that இந்த first subdivision இதையும் second subdivision இதையும் நம்ம proof பண்ணனுமா ஓகே first இது givenல என்ன கொடுத்து இருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் a னா என்ன the set of all natural numbers less than 8 அப்ப a equal to natural numbers என்னது 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க less than 8 அப்ப 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா okay b equal to the set of all prime numbers less than 8 இப்போ prime number என்ன வரும் 2 வரும் 3 வரும் 5 வரும் 7 வரும் ஓகேங்களா the number divisible by 1 and itself is known as prime numbers இப்போ இதெல்லாம் prime numbers வரும் இதுவும் என்னது less than 8 okay next c என்னது the set of even prime number அப்ப ஒரு செட் ஈவன் பிரைம் நம்பர்ஸ பார்த்து எழுதணும் ஈவன் பிரைம் நம்பர்னா 2 மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர் சரிங்களா அப்புறம் மத்த எந்த ஈவன் நம்பர்ஸும் பிரைம் நம்பரா இருக்காது ஒரே ஒரு நம்பர் அது பிரைம் ஈவன் பிரைம் நம்பர்னா அது வந்து 2 தான் ஓகே எழுதிட்டோம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் இதுதான் ப்ரூஃப் பண்ணனுமா இந்த சைடுக்கு இத ப்ரூஃப் பண்ணனும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணலாம் அப்புறம் RHS எடுத்துக்கலாம் இது ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது என்ன கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல A intersection B cross C equal to A cross C intersection B cross C A cross C intersection B cross C ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் LHS எடுத்துக்கலாம் LHS என்ன A intersection B cross C ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த parenthesis இந்த bracket குள்ள இருக்கறத சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வெளிய வரணும் அப்ப இங்க என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணனும் இந்த bracket குள்ள என்ன இருக்கு A intersection B ஃபைண்ட் பண்ணனும் அதுக்கு நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை A என்னன்னு தெரியணும் B என்னன்னு தெரியணும் அப்புறம் அது ரெண்டுக்கு காமனா இருக்க விஷயம் எடுத்தா அதான் இன்டர்செக்ஷன் ஓகேங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் A என்னன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கிறது A B வந்து 2 3 5 7 அது எடுத்து இங்க எழுதிக்கலாம் 1 2 3 4 5 6 7 B என்ன 2 3 5 7 ஓகேங்களா இப்ப A இன்டர்செக்ஷன் B அப்படிங்க என்ன இது ரெண்டுல எந்த விஷயம் காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதுவோமா அப்ப இங்க 2 காமனா இருக்கு இது 3 5 7 ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ A intersection B கண்டுபிடிச்சிட்டோம் இத cross C பண்ணனும் அப்ப A intersection B cross C அப்ப 2 3 5 7 cross C என்னது 2 தானே சோ இதுதான் பண்ணனும் இப்ப A intersection B cross C equal to 2 3 5 7 cross 2 இது எப்படி பண்ணுவோம்னா இங்க இருக்க எலிமெண்ட் இது கூட இது கூட அப்படி பண்ணுவோமா ஆர்டர் பேர்ல எழுதுவோம் 2 2 அப்புறம் இங்க வேற எந்த எலிமெண்ட் இல்ல அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருவோம் 3 2 3 2 அப்புறம் 5 2 அப்புறம் 7 2 இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணனும் என்ன ஃபைண்ட் பண்ணனும் RHS ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணுமா ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க A cross C intersection B cross C ஆமா A cross C intersection B cross C ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்க A cross C ய பார்க்கலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் B cross C ஃபைண்ட் பண்ணலாம் இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் A cross C னா A ஓட வேல்யூஸ் என்ன நம்ம क्वेश्चनல பார்த்தோம் இல்லையா என்னது 1 2 3 4 5 6 7 cross C ஓட வேல்யூ என்ன 3 தான் 2 தானே சோ அத எடுத்து எழுதிறோம்
நெக்ஸ்ட் ஆர்டர் பேர்ல எழுதணும் ஏன்னா கிராஸ் பண்ணணும் அதனால அப்ப 1 2 அப்புறம் 2 2 3 2 இங்க இருக்க 4 2 5 2 6 2 7 2 ஓகேங்களா 4 2 5 2 6 2 7 2 ஓகே இது வந்து என்னது A cross C நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் B cross C பார்க்கணுமா so B cross C B ஓட வேல்யூ என்ன 2 3 5 7 இந்த क्वेश्चनல பாருங்க எழுதி இருப்போம் 2 3 5 7 C வந்து 2 தான் cross C ஓட வேல்யூ என்ன 2 எழுதிட்டோமா நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் எழுதணும் இந்த 2 இந்த 2 so 2 2 அப்புறம் இந்த 3 2 3 2 5 2 7 2 ஓகே எழுதிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த A cross C கண்டுபிடிச்சிட்டோம் இந்த B cross C கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த A cross C இன்டர்செக்ஷன் B cross C கேட்டிருக்காங்க அப்ப இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அதாவது இந்த A cross C லயும் B cross C லயும் இருக்க காமனான வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இங்க இது ரெண்டுக்கும் என்னென்ன வேல்யூ காமனா இருக்கு இங்க 2 2 இருக்கு இங்கேயும் 2 2 இருக்கா அப்ப இத எடுத்துக்கோங்க இங்க 3 2 இருக்கு இங்கேயும் 3 2 இருக்கு அப்ப இத எடுத்துக்கோங்க இங்க 5 2 இங்கேயும் 5 2 இருக்கு இங்க 7 2 இங்கேயும் 7 2 இருக்கு எழுதிட்டோம் அவ்வளவுதான் அப்ப இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதும்போது என்ன வரும் A cross C intersection B cross C equal to 2 2 3 2 5 2 7 2 2 2 3 2 5 2 7 2 இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் சரிங்களா இது வந்து என்னது நமக்கு கிடைச்ச LHS வேல்யூ இது A intersection B cross C இதோட வேல்யூ என்னன்னா 2 2 3 2 5 2 7 2 இங்க A cross C intersection B cross C ஓட வேல்யூ வந்து 2 2 3 2 5 2 7 2 அப்ப இது வந்து RHS இதுவும் இந்த LHS இதுவும் சேம் வேல்யூ பாருங்க LHS RHS ஒரே வேல்யூ வந்திருக்கு so that LHS equal to RHS therefore A intersection B cross C equal to A cross C intersection B cross C hence the proof ஓகேங்களா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இந்த சப்டிவிஷன் பார்க்கலாமா இப்ப நம்ம இந்த செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூஃப் பண்றோம் A cross B difference C equal to A cross B difference A cross C B difference C அப்படின்னா B ல அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஆனா C ல இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சல் செட்டை எடுத்துக்கிறோம் U அதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படி எலிமெண்ட்ஸ் இருக்கு சரிங்களா இதுல B ல பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு C ல பாருங்க 5 6 இருக்கு சரிங்களா இப்ப இங்க B difference C எடுக்கறாங்கன்னா என்னன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் B ல இருக்கணும் ஆனா C ல இருக்க கூடாது அப்படிங்கற மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ நான் இங்க 1 எழுதலாம் ஏனா அந்த 1ங்கிறது இந்த C ல இல்ல 2 எழுதலாம் ஏனா அந்த C ல இல்ல 3 எழுதலாம் ஏனா அது C ல இல்ல 4 எழுதலாம் ஏனா அது C ல இல்ல ஆனா 5 எழுத கூடாது ஏனா அங்க C ல இருக்கு பாருங்க 6 எழுத கூடாது ஏனா C ல இருக்கு இதுதான் என்னன்னா B difference C புரிஞ்சுதா இங்க இருக்கு இல்லையா இங்க எந்த செட் இருக்கோ அந்த செட்ல இருக்கலாம் பட் மைனஸ் ஒரு செட் இருக்குல்ல அதுல வந்து இருக்க கூடாது அதாவது இந்த B ல வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஆனா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் C ல இருக்க கூடாத எலிமெண்ட்ஸா பார்த்து எடுக்கணும் அதாவது டிஃபரன்ஸ் ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி சப்ட்ராக்ஷன் ஆஃப் திஸ் செட் இந்த சைடு இருக்க செட்
புரிஞ்சுதுங்களா? ஓகே. அது மாதிரி இங்க B டிஃபரன்ஸ் C நம்ம பார்க்கறோம். பார்க்கும்போது B ல இருக்கலாம், ஆனால் C ல அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடாது. இல்லாத எலிமெண்ட்டா B ல பார்த்து எழுதணும். 2 வந்து C ல இருக்கு இல்லையா, அதனால இங்க 2 எழுதக்கூடாது. 3 5 7 இந்த C ல இல்ல, அதனால இங்க 3 5 7 எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஏன் B டிஃபரன்ஸ் C கண்டுபிடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம LHS ப்ரூஃப் பண்ணலாம். LHS இந்த parenthesisல இருக்க இதை B cross C கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, B difference C. நெக்ஸ்ட் A cross B difference C. A என்னது? இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 இதுதானே A. ஸோ அதை எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 cross எது கூட? B difference C கூட. அங்க B difference C என்னென்ன எலிமெண்ட்ஸ்? 3 5 7. A cross B minus C equal to 1 2 3 4 5 6 7 cross எது கூட? 3 5 7. 3 5 7. அப்ப cross பண்றதுன்னா எப்படி? இங்க இருக்க எலிமெண்ட் ஒவ்வொரு இங்க இருக்க இது எலிமெண்ட் அங்க இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ 1 3 ஆர்டர் பேர்ல எழுதணும். 1 5 1 7. அதே மாதிரி இந்த 2 2 3 2 5 2 7. அதே மாதிரி இந்த 3 3 3 3 5 அப்புறம் 3 7. அதே மாதிரி இந்த 4 4 3 4 5 4 7. அதே மாதிரி 5 5 3 5 5 5 7. அதே மாதிரி இங்க 6 6 3 6 5 6 7. அதே மாதிரி இந்த 7 7 3 7 5 7 7. ஓகேங்களா? அப்ப நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன? A cross B minus C வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ இங்க எழுதிக்கிறேன் A cross B minus C. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? A cross B டிஃபரன்ஸ் A cross C. இப்போ நம்ம RHS தானே ஃபைண்ட் பண்ணணும். RHS என்ன? A cross B டிஃபரன்ஸ் A cross C. இப்போ நமக்கு இந்த parenthesisல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம், அப்புறம் இது ஃபைண்ட் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா A cross B. அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? A வேல்யூ என்னன்னு தெரியணும். 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் B வேல்யூ என்னது? 2 3 5 7. ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அடுத்தது? A cross B. A cross B னா என்ன? A இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் A எடுத்து எழுதிப்போமா? ஓகே, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் cross B இருக்க இடத்துல B எடுத்து எழுதுவோமா? 2 3 5 7. நெக்ஸ்ட் இப்ப அது ஆர்டர் பேர்ல எழுதுவோமா? ஆர்டர் பேர் இந்த 1 வந்து இந்த 2 கூட, இந்த 1 இந்த 3 கூட, 1 5 கூட, 1 7 கூட, இதெல்லாம் தானே பாசிபிள் பேர்ஸ். அதெல்லாம் எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? 1 5 1 7. அதே மாதிரி இந்த 2 வந்து இந்த 2 கூட, அப்புறம் இந்த 2 வந்து 3 கூட, 2 வந்து 5 கூட, 2 வந்து 7 கூட, அப்புறம் 3 வந்து 2 கூட, 3 வந்து 2 கூட, 3 வந்து 3 கூட, 3 வந்து 3 5, அப்புறம் 3 7, அப்புறம் 4 2 4 3 4 5 4 7. அதாவது இந்த 5 2 5 3 5 5 அப்புறம் 5 7. அதே மாதிரி 6 2 6 3 6 5 6 7. அப்புறம் 7 2 7 3 7 5 7 7. ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இது என்னது? A cross B. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? அதே மாதிரி A cross C ஃபைண்ட் பண்ணலாம். A cross C.
A ஓட வேல்யூ பை கொஸ்டின் நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 கிராஸ் C ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் 2. இப்போ நம்ம பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் எழுதலாம். என்னது இந்த 1 வந்து இந்த 2 கூட பண்ணும், இந்த 2 வந்து 2 கூட பண்ணும், பேர் பண்ணும். இப்போ 3 வந்து 2 கூட, இப்போ இந்த 4 வந்து 2 கூட, இந்த 5 வந்து 2 கூட, 6, 2 அப்புறம் 7, 2. ஓகேங்களா, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த A cross B ல இருக்கணும், ஆனா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து A cross C ல இருந்து வந்திருக்க கூடாது. அதாவது A cross C ல இல்லாத எலிமெண்ட்ஸா பார்த்து இந்த A cross B ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் சப்ராக்ஷன், இந்த 5ல இருந்து 3 போற மாதிரி, புரிஞ்சுதுங்களா? அது இப்போ A cross B ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, A cross B ல இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, A cross C ல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா 1, 2 A cross C ல இருக்கா, அது இங்க இருக்கான்னு பாருங்க. A cross B ல இருக்கு, அப்ப இது எழுதக்கூடாது. ஓகே, 2, 2 A cross C ல இருக்கு, 2, 2 இங்க இருக்கான்னு பாருங்க, அப்ப இது எழுதக்கூடாது. ஓகே, 3, 2 இங்க இருக்கு, 3, 2 இங்க இருக்கா, இருக்கு, அப்ப இது எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 4, 2 இங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க இருக்கு, அப்ப இது எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 5, 2 இங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க இருக்கா, அப்ப இது எழுதக்கூடாது. 6, 2 7, 2 அதே மாதிரி இங்க அடிச்சு விட்டுருங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்படி அடிச்சு விடக்கூடாது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன், புரிஞ்சுதுங்களா? இப்ப பேலன்ஸ் இருக்க அந்த பேரெல்லாம் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதுதான் இந்த சொல்யூஷன். அதெல்லாம் எடுத்து எழுதலாமா? இப்போ நம்ம இங்க அந்த A cross B டிஃபரன்ஸ் A cross C எடுத்து எழுதிட்டோம். இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணது RHS. ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் பண்ணது இது என்னது, A cross B டிஃபரன்ஸ் இது LHS. இந்த LHS வேல்யூஸும் இந்த RHS வேல்யூஸும் சேம் வேல்யூஸா வருது. நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுவும் சேம் வேல்யூவா வரும். அதனால LHS equal to RHS, A cross B difference C equal to A cross B difference A cross C. Hence the proof. Okay friends, இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். For more concepts related to 10th standard mathematics, please subscribe to our channel Max Elevation. Thank you friends.